நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பிறப்பிலேயே பெருமாளின் அனுகிரகம் பெற்ற 4 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து 12 ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பெருமாளின் அம்சத்தில் பிறந்த முதல் ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். மகாவிஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணர் ரிஷப ராசியில் அதுவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த ரிஷப ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளியாகவும் மிகவும் பொறுமைசாலியாகவும் லக்ஷ்மி தேவியின் அனுகிரகம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் பிறப்பிலேயே பெருமாள் மற்றும் லக்ஷ்மியின் அனுகிரகம் பெற்றவர்கள். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள். கடகம் ராசிக்காரர்கள் ராமபிரான் கடக ராசியில் பிறந்தார் என நம்பப்படுகின்றது. கடக ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டமோ மனக்குழப்பமோ இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலைகள் வாங்கி பெருமாளுக்கு படைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் மனக்குழப்பமும் மன கஷ்டமும் தீரும். மூன்றாவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள். பரசுராமனின் அம்சமான கன்னிராசியில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பரசுராமரின் அம்சத்தில் பிறந்த கன்னிராசிக்காரர்களும் பிறப்பிலேயே இந்த பெருமாளின் அனுகிரகம் பெற்றவர்கள். அடுத்ததாக 4வது ராசிக்காரர்கள் மீனம் ராசிக்காரர்கள். பகவான் ஸ்ரீராமனின் அருளை முழுமையாக பெற்றவர் இந்த மீனம் ராசிக்காரர்கள். அதிலையும் புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் மேலும் புரட்டாசி மாதத்தில் பிறந்த அனைவருமே பெருமாளின் அனுகிரகம் பெற்றவர்கள். இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. நீங்கள் அனைவருமே பெருமாளை கையெடுத்து வணங்கும் போது கண்டிப்பாக அந்த பெருமாளின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வரும்போது பெருமாளை நீங்கள் நின்ற இடத்திலிருந்து கூப்பிடும்போது கண்டிப்பாக அந்த பெருமாள் உங்களுக்கு அனுகிரகம் புரிவார். மேலும் இது போல பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் நேரம் நல்ல நேரம், உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம். நன்றி, வணக்கம்.